நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கோயில் நகையெல்லாம் அப்படியே திருப்பி வந்து மாயாவோட கைக்கே வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். பயங்கரமாக பக்காவாக பிளான் போட்டு அந்த நகையெல்லாம் கார்த்தி கையாலே கொண்டு வந்து கொடுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து மாயாவுக்கு வந்து அந்த நகையை வந்து இவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு, இல்லை பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த நகை வந்து புவனேஸ்வரி அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கோம். இது கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியும், அதை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேசாமல் நமக்கு கிடைச்ச ஆயுதம் வந்து அந்த கார்த்தி தான். அந்த கார்த்தியை வந்து முட்டாளாக்கி கொண்டு வர வச்சா கண்டிப்பாக கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே கால் பண்ணி அந்த கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. கார்த்தி வந்து என்ன அன்னைக்கு வந்து ஏமாற்றிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை வந்துருச்சு, அப்பா அம்மா வேறு வந்துட்டாங்க, அதனால் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி இன்றைக்கி எங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் இன்றைக்கி நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு நகைக்கடைக்காரங்களோட அவங்களோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ், அதுக்காக தான் அம்மா அப்பா வந்து போயிட்டாங்க, நீ போகலையா அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி வந்து கேட்டவனையும் இல்லை நான் வந்து போகலை, ஏன்னா என்கிட்ட நகையே இல்லையே, நான் தான் நகை எல்லாத்தையுமே வந்து டெல்லியிலே வச்சுட்டு வந்துட்டேன், இங்கே வந்து நகைக்கடைக்காரவங்க கல்யாணம், அதனால் வந்து வெறுங்கழுத்தோடவா போகிறது, நகையை போட்டு போனால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நான் வேணா உனக்கு நகை தாரேன், போட்டுட்டு போயிட்டு திருப்பி ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே கொண்டு வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே கண்டிப்பாக தருவேன் அப்படி சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னா கொண்டு வாங்க, நான் வந்து வாங்கிட்டு போயிடுறேன், நான் வந்து ஃபங்க்ஷன் முடித்த பிறகு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னா அன்னைக்கு நான் சொன்ன இடத்துக்கு மீட் பண்ண வாரியா அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க. சரி அன்னைக்கு நம்ம சொன்ன இடத்துக்கே மீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாயா சொல்லிடுறாங்க. மாயா சொல்லிவிட்டு உடனே வந்து மாயா வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடுறாங்க. நீ வந்து நான் சொல்கிற இடத்துக்கு போ, அந்த இடத்துல போய் ஒருத்தர் இருப்பார், அவர் நகை கொடுப்பாரு, அவர்கிட்ட வந்து பழகுன மாதிரியே பேசி நகையை கொடுத்தோடனே அந்த பேக்கை வாங்கிட்டு சாயங்காலம் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகி நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஓகே சொல்லிவிட்டு அவங்களும் அந்த பூங்கா மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு வந்து வராங்க. கார்த்தி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆளை காணோம், இன்றைக்காவது அவளை வந்து எப்படியாவது பார்த்துடணும், வட்டம் அவள் வந்து மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து மெதுவாக வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து வராங்க. தூரத்துலேருந்து வரதை பார்த்தா ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வராங்க. ஃபேண்ட்டு ஒரு ஷர்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டு டீசெண்டாக வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவொடனேயுமே ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய் நீங்கள் தான் ஃபோனில் பேசுனதா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, இத்தனை நாள் உங்களை வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒர்த்தாக தான் இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸுங்க, ஆமாம் நகை எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்டவொடனே இந்தாங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கொடுக்குறாங்க. சரிங்க நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன், சாயங்காலம் இதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த நகையை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சாயங்காலம் வாங்க, சாயங்காலம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நகையை கொடுத்து விட்ற மாதிரி தான் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போகும்போது பார்த்துட்டோம்னா திருப்பி ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே விறுவிறு நடையை கட்டிடுறாங்க. இவரும் பாய் சொல்லிவிட்டு அந்த இடத்துலையே வந்து கை கொடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த கையவே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.